தன்னுடைய பக்தியை மெச்சிய இந்த ஒரு மாபெரும் மகானுக்காக சிவபெருமானை 40 ஏக்கர் நிலத்தையும் உழுது தில்லை சிதம்பரத்திற்கு என்னை தரிசிக்கவா என்று கட்டளையிட்ட திருநாளை போவாருடைய கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? 63 நாயன்மார்கள் ஒருவரான திருநாளை போவார் என்றும் நந்தனார் நாயன்மார் தில்லை சிதம்பரத்தில் உள்ள அம்பலாவணனை பலமுறை தரிசிக்க முயன்றும் அவருடைய முதலாளி அதற்கு மறுப்பு தெரிவித்தார். பின்னர் தில்லை செல்வதற்கு பணம் வேண்டுமென்றால் என்னுடைய 40 ஏக்கர் நிலத்தையும் பயிர் செய்து அறுவடை செய்து தா, உனக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னதும் நந்தனார் சிவபெருமானை நினைத்து அழுதபடி அங்கேயே மயங்கி விழுந்தார். சற்று நேரத்திற்கு பிறகு கண் விழித்து பார்த்தபோது விவசாய நிலங்கள் அனைத்தும் பயிர் செய்து அறுவடைக்கு தயாராகி உள்ளது. இதை உணர்ந்த நந்தனார் இது கண்டிப்பாக எம்பெருமானுடைய செயலாக தான் இருக்கும் என்று எண்ணினார். பின்னர் தன்னுடைய முதலாளி நந்தனாருக்கு பணம் கொடுத்து தில்லை சிதம்பரத்திற்கு தரிசனம் செய்ய அனுப்பி வைத்தார். தில்லை சிதம்பரத்திற்கு வந்த நந்தனார் ஓமகுளம் பகுதியில் உள்ள சிவலோகநாதனார் கோவிலில் தங்கியிருந்து ஆடல் வல்லானுடைய தரிசனத்தை காண்பதற்காக தெற்கு கோபுர வாயில் வழியாக கோயில் உள்ளே வருவதற்கு முன்பாக தான் ஒரு பட்டியலின தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன், கண்டிப்பாக என்னை கோயில் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் என்றதும் அங்கு உள்ளவர்களில் சிலர் எம்பெருமான் உன் கனவில் வருவது உண்மையாக இருப்பின் நீ சிவன் பக்தன் தான் என்று நிரூபிக்க அங்கு ஒரு அக்னி பரீட்சை வைத்து நந்தன் அக்னியில் இறங்கி திரும்பி வரட்டும், நந்தனாரை கோயிலுக்குள் அனுமதிக்கலாம் என்று அந்தணர்கள் கூறினார்கள். பின்னர் கொழுந்துவிட்டு எரிந்த அக்னி குண்டத்தில் இறங்கி எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் பட்டாடை உடுத்திக் கொண்டு அழகிய தெய்வீக தோற்றத்துடன் வெளிப்பட்டார். பின்னர் கோயிலுக்குள் சென்று கண்கொளிர ஈசனை வணங்கி அங்கு ஒரு தீப்பிழம்பாய் தோன்றி ஜோதி வடிவாக ஈசனுடன் இரண்டர கலந்து விட்டார் நந்தனார். இறைவனுக்கு அனைவரும் ஒன்றுதான், ஈசனை அடைய சாதியும் சமயமும் தேவையில்லை என்பதற்கு திருநாளை போவார் நந்தனாரும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியுள்ளார். இப்படி நந்தனாருடைய புகழ அனைவருக்கும் தெரிவிக்கிற விதமா வருடத்துல 2 முறை நடக்கிற தில்லை ஆடல் வல்லானுடைய தரிசனத்தை காண்பதற்கு இவரை ஊர்வலமாகவும் எடுத்து வராங்க. இந்த ஒரு நிகழ்வின் போது ஓமகுளத்துல இருக்கிற நந்தனார் மடத்துல ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கிட்டு வராங்க. நந்தன் பாடியதால் நந்தி விலகியது என்ற பெருமை கொண்ட தில்லை எம்பெருமானுடைய அதீத பக்தியுடைய நந்தனாரும் வருடத்துல 2 முறை நடராஜரை தரிசனம் பண்றதுக்காக வந்துட்டு போவாராம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை உங்க நண்பர்களாகிய சிவபக்தர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க.